நாளை மறுநாள் 23ஆம் தேதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றுடன் தேர்தல் பரப்புரைகள் முடிவடையப் போகின்றன. தமிழ்நாட்டின், மேற்கு வங்கத்தின் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை பற்றி மக்கள் முடிவு செய்வதற்கான இந்த தேர்தலானது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக 2 மாநிலங்களுக்கும் பார்க்கப்படுகின்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து ஊடகங்களும், பெரிய ஊடகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மோடியை இந்த நாட்டின் மீட்பர் என்ற நிலையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்து காங்கிரஸ் கட்சியை ஊழல் மிக்க கட்சி என்று ஒரு பரப்புரையை செய்து, இதற்கு இன்றைய ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கேஜ்ரிவால் இப்படி பலர் ஒன்று சேர்ந்து எடுத்த முயற்சிகள் அன்று வெற்றி பெற்று பாஜகவானது ஆட்சி அமைத்தது. அதற்கு பிறகு 2019 தேர்தல். 2019 தேர்தலுக்கு முன்னால் நம் நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நினைவில் இருக்கலாம். 2014க்கும் 19க்கும் இடையில் பாஜகவின் ஆட்சியில் மக்கள் விரக்தி அடைந்து அந்த தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் தோற்று போவார்கள் என்று மக்கள் அனைவரும் நினைத்திருந்த அந்த தருணத்தில், தேர்தல் காலத்தில் கடைசி நேரத்தில் நம்முடைய 40 CRPF வீரர்கள் ஒரு பாகிஸ்தானின் தீவிரவாத அமைப்பின் கார் குண்டை பயன்படுத்தி நம்முடைய CRPF வீரர்களை காஷ்மீர், ஸ்ரீநகருக்கு அழைத்து சென்றிருந்த வாகனத்தின் மீது இடித்து 40 CRPF வீரர்கள் உயிர் துறந்தார்கள். பிறகு அந்த நிகழ்ச்சியை காட்டி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி, பிறகு அதையே அந்த இராணுவ செயல்பாடுகளை ஒரு அரசியலாக அன்று பாஜக காட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இது அனைவருக்கும் தெரியும். இன்று வரை அந்த விபத்து எப்படி நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லி அப்படியே விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது இன்று வரை இந்திய மக்களுக்கு தெரியாது. 2024 தேர்தல், அதற்கு முன்னாலும் இது போன்ற பல பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கினார்கள். சீனா பார்டரில் நடந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் இப்படி ஒவ்வொரு நாடகங்களை அரங்கேற்றி அவர்கள் தங்கள் வெற்றியை உறுதியாக்கி கொண்டிருந்தார்கள். என்றாலும் 2024 தேர்தல் அவர்கள் நினைத்ததைப் போன்று அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கவில்லை. தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த 5 மாநில தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. காரணம், பாஜகவிற்கும், அதாவது மோடி, அமித்ஷா இவர்களுக்கு இன்று RSSலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் இவர்கள் எதிர்கொண்டு முன்னுக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வருகின்ற இந்த 5 மாநில தேர்தல் இவர்களுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை எப்படியாவது இவர்கள் இழந்து விடுவார்கள், 5 மாநிலத்திலும் இவர்கள் தோற்று விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்கள் போட்ட மிகப்பெரிய நாடகம். ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டி மகளிர் இடஒதுக்கீடு 33% மகளிர் இடஒதுக்கீடு என்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்குதல் செய்தார்கள். அந்த விவாதங்கள், அதற்கு பிறகு நடந்த விவாதங்கள், அந்த 33% மகளிர் இடஒதுக்கீடு தோற்கடிக்கப்பட்டது என்று பெரிய விளம்பரங்கள் இவர்கள் செய்தார்கள். பிரதமரே நேரில் வந்து மக்களுக்கு
மக்களிடம் பேசினார். இப்படி நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், என்னால் இந்த இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பாஸாக்க முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்து அதை தோற்கடித்து விட்டார்கள். அவர்களை நீங்கள் மன்னிக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு அரசியல் நாடகத்தை நடத்திவிட்டு சென்றார். உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் அங்கு முன்வைக்கப்பட்டது டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி வரையறை. அதை இந்த 33% இடஒதுக்கீடோடு இணைத்து அவர்கள் நடத்தி அதை எதிர்க்கட்சிகள் எதிர்த்தனர். காரணம் அது ஒரு ஜனநாயக படுகொலை. தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் குறைப்பதற்கான அவர்கள் எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய சதி வேலை. அதை எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து அதை தோற்கடித்தார்கள். இவர்களுடைய மிக முக்கிய பிளானாக இருந்தது இதுதான். இனி பாகிஸ்தான் மீது ஒரு அடியை நடத்தவோ அல்லது சீனாவிடம் மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி தேர்தலை சந்தித்தால் மக்கள் அதை உணர்ந்து விடுவார்கள், அறிந்து விடுவார்கள் என்று மிக தெளிவாக பெண்களின் ஆதரவை பெறுவதற்காக, குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பெண்களின் ஆதரவை பெற்றால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் எப்படியாவது எதிர்க்கட்சிகள் இந்த டீலிமிட்டேஷனை அதோடு இணைத்து விட்டால் அதை தோற்கடித்து விடுவார்கள். அப்போது இடஒதுக்கீடு என்னும் அந்த மசோதா நடத்த முடியாமல் போய்விடும். அதை காரணம் காட்டி மக்களிடம் செல்லலாம் என்று திட்டம் போட்டிருந்தார்கள். அந்த திட்டத்தை அவர்கள் நடத்தி முடித்தார்கள். அவர்களுக்கே தெரியும் இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படும் என்று. ஆனால் தெரிந்தும் அதை கொண்டு வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய சதியை செய்து பெண்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நாளை மறுநாள் நிச்சயமாக இவர்கள் பெண்களிடம் இதைத்தான் எடுத்து சொல்லப் போகிறார்கள். உங்களுடைய இடஒதுக்கீடை இவர்கள் தரவில்லை என்று. உண்மையிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடை ஆளும் பாஜகவாலோ அல்லது எதிர்க்கட்சிகளாலோ நிச்சயமாக தடை போட முடியாது. காரணம், ஏற்கனவே அது நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதை பாஸாக்கி விட்டார்கள். அது சட்ட வரையறை கொண்டு வரப்பட்டு அது நடத்தப்பட வேண்டுமே தவிர அதை யாராலும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. 33% இடஒதுக்கீடு பாஸாக்கப்பட்டது தான். அதை ஆளுங்கட்சியாலோ எதிர்க்கட்சிகளாலோ தடை போட முடியாது. அது சட்ட வடிவாக்கப்பட வேண்டும். அது ஆக்கப்படும். நிச்சயமாக அது இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக அது 33% இடஒதுக்கீடு வந்தே ஆகும். இந்த வேளையில் தமிழக மக்கள் நிச்சயமாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா தேர்தல் எப்படி நடந்தது, அங்கு யார் ஆட்சி அமைத்திருந்தார்கள், பிறகு அந்த கூட்டணிகளை எப்படி உடைத்தார்கள், உடைத்து அந்த கட்சிகளை தங்கள் கட்சிகளில் இணைத்து கொண்டு என்சிபி, சிவசேனா இந்த கட்சிகளை பாஜகவோடு இணைத்து கொண்டு கடைசியில் சிவசேனாவின் பிரிந்து வந்த சிவசேனாவை முதலில் முதலமைச்சராக ஆட்சி அமைக்க வைத்துவிட்டு பிறகு படிப்படியாக அவர்களை அதிலிருந்து விலக்கி இன்று பிஜேபி அங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இது எல்லோரும் அறிந்தது. இதற்கு பிறகு பீகார் தேர்தலுடன் நிதிஷ்குமார் கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். நிதிஷ்குமார் தான் அங்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு இருந்தவர். இறுதியில் அவருக்கான வெற்றி வரும்போது அவருக்கான இடத்தை விட 5-6 இடங்கள் இவர் அதிகமாக வெற்றி பெற்று முன்னுக்கு வந்த பிறகும் நிதிஷ்குமாரை முதல்வர் ஆக்கி இப்போது படிப்படியாக அவரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு இப்போது பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. நாளை அந்த நிதிஷ்குமாரின் கட்சி அங்கு இருக்கப் போவதில்லை, அதையும் அழித்து விடுவார்கள். தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஏடிஎம்கே, டிஎம்கே பல காலங்களாக இவர்கள் ஆட்சியில் மாறி மாறி வந்து கொண்டிருந்தார்கள், ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 2 ஆட்சியிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது என்பதுதான் உண்மை. அதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தது. மிகப்பெரிய அளவு வளர்ச்சியை காமராஜரின் ஆட்சி காலத்தில் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்படி எடப்பாடி, இப்படி
பல மாற்றங்களை சந்தித்து நாம் நம்முடைய தமிழகத்தை இன்று மாநிலத்தின் இந்தியாவின் இரண்டாவது மாநிலமாக மாற்றி நடத்தி இருக்கின்றோம். கடந்த 5 வருடங்கள் எண்ணற்ற சேவைகள் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன. தவறுகள் இருந்திருக்கலாம், ஆனால் மக்களுக்கான சேவைகள் அது கல்வியில் ஆனாலும் சரி, சுகாதாரத்தில் ஆனாலும் சரி, எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கின்றார்கள். பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் எண்ணற்ற சேவைகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது தேர்தல் வருகின்றது. மதச்சார்பற்ற கூட்டணி பாஜக என்டிஏ என்ற பெயரில் இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி, தவேக, இப்படி 4 முக்கிய கட்சிகள் இன்று போட்டியில் இருக்கின்றன. நாளை மறுநாள் நீங்கள் தேர்தலை ஓட்டிட செல்லும்போது சிந்தியுங்கள், நம்முடைய தமிழகத்திற்கு எது தேவை? மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற கட்சிகள் நமக்கு தேவையா? மதச்சார்பற்ற கூட்டணி தேவையா? மக்களை ஒன்றிணைத்து செல்கின்ற ஒரு கூட்டணி நமக்கு தேவையா என்பதையெல்லாம் புதிய கட்சிகள் என்ன செய்ய போகின்றன, அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ற பல சிந்தனைகளை உங்கள் மனதில் கொண்டு வந்து நாளை மறுநாள் தேர்தலை ஓட்டிட செல்லும்போது சரியான ஒரு முடிவை எடுத்து நிச்சயமாக அது தமிழகத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முடிவெடுத்து ஓட்டு செய்ய வேண்டும். ஒருவேளை என்டிஏ தான் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் கூட நிச்சயமாக அது பாஜகவின் ஆட்சியாக இருக்கும். டெல்லியிலிருந்து தான் அந்த ஆட்சி நடத்தப்படும் என்பது தான் உண்மை. படிப்படியாக ஏடிஎம்கேயும் அவர்கள் அழித்து அதை பிஜேபியாக மாற்றிவிடுவார்கள். எனவே எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் போட்டு சிந்திக்க வேண்டும். தவேக, தமிழக வெற்றி கழகம், ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கிறது. அதில் என்ன கொள்கைகள் சொல்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நடத்தைகள் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆனாலும் சரி, பொதுக்கூட்டங்கள் ஆனாலும் சரி, அதை பின்தாங்கி வருகின்ற இளைஞர்களின் நடத்தைகள் எப்படி இருக்கின்றன? அவர்கள் ஒரு நல்ல சமூக மாற்றத்திற்கான அரசியலை முன்வைக்க முடியுமா அவர்களால் என்றெல்லாம் சிந்தித்து வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சி அதே போன்று இருக்கின்றது. எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். இங்கு தமிழர் ஆள வேண்டுமா, தெலுங்கர் ஆள வேண்டுமா என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவையெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆனால் இன்று நம் தமிழகத்தில் இருப்பவர்கள் தமிழுக்காகத்தான், தமிழர்களுக்காகத்தான் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை உணருங்கள். உணர்ந்து கொண்டு எல்லோரும் தமிழர்களுக்காகத்தான் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்வோம். சரியானவர்களை தேர்ந்தெடுப்போம். தமிழகத்தை அடிமை ஆட்சியிலிருந்து, டெல்லியிலிருந்து ஆட்சி செய்வதை நிறுத்தி தமிழகத்தை தமிழகத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியை நாம் தேர்ந்தெடுப்போம். நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் இளைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய கல்வி, சுகாதாரம், தொழில், இப்படி எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்து இருக்க வேண்டுமென்றால், இன்று நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம், அந்த இடத்தை தக்க வைக்க வேண்டுமென்றால் உண்மையிலேயே நல்லதாக சிந்திப்போம். நம்முடைய தமிழகத்திற்கு எது சரியாக இருக்கும் என்பதை சிந்தித்து நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தமிழகத்தை, தமிழக மக்களை, எதிர்கால சந்ததியினரை மனதில் வைத்து வாக்களியுங்கள். தமிழக மக்களை இந்த தேர்தலில் உயர்த்தி கொண்டு வர யாரால் முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்களியுங்கள். அது தமிழகத்திற்கும் எதிர்கால தமிழக மக்களுக்கும் சிறப்பானதாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம்.